இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எஸ்பி சார், நான் தான் இவனோட அம்மா. புள்ள எவ்வளோ தப்பு பண்ணாலும் அந்த அம்மாக்கு அந்த புள்ள தான் முக்கியம். ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி எப்படியாவது உண்மையை கண்டுபிடிங்க. நீங்க கவலைப்படாதீங்க. உண்மை எங்க ஒளிஞ்சு இருந்தாலும் அதை நான் வெளியே கொண்டு வந்துடுவேன். நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க சார். இந்த நாத்தத்தால உயிரே போயிடும் போல இருக்கு. உயிர் எடுக்கிறவங்களோட உயிர் எப்பவும் என் கையில தான் இருக்கும். கூடி சீக்கிரம் நாத்தமும் போயிடும், கேஸும் சால்வ் ஆயிடும். தேடுங்க. நிலைமைய புரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி பண்ணு. நம்ம மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. மோகன், நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. ராதா சொல்றதா கரெக்ட். மோகன், நீங்களுமா? இந்த முடிவுல நான் ராதாவுக்கு தான் துணையா இருப்பேன். இவன் வேணா நமக்கு 1000 கெடுதலை பண்ணிருக்கலாம். ஆனா அவனோட பாடியா நான்மாக்கு நாம எந்த கெடுதலை பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். அதோட நீங்க வேற எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போகுது. இருட்டின உடனே இவனோட பாடியை வெளியே கொண்டு போய் இறுதி சடங்கெல்லாம் முடிச்சிடலாம். மோகன் அண்ணா, நீங்க 2 பேரும் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. உங்க 2 பேருக்கும் தெரியுமா? எங்களுக்கு தெரியாம வேற யாருக்கு தெரியும் சொல்லுங்க? ஆமாண்ணா, எங்களுக்கு எல்லாமே தெரியும். மீரா பேச்ச கேட்டுதானே நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? மீரா, எங்க அம்மாவை பத்தி உனக்கு மனசுக்குள்ள சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு எனக்கு தெரியுது. அதனால தானே நீ அம்மா, ராதா, அண்ணனுக்கு நடுவுல இருக்க பிரச்சனையை எதுக்காக நீ சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்க?
ராதா, மோகன் அண்ணா, நீங்க மறுபடியும் அம்மாக்கு சான்ஸ் கொடுக்கறேன்னு ஒரு முட்டாள்தனத்தை பண்ணி வைக்காதீங்க. கீர்த்தி, என்னம்மா இந்த வயசுல நான் எங்கம்மா போவேன்? நீ நீ நான் பெத்த பொண்ணு, நீயே என்ன பத்தி எல்லாம் இப்படி நிறுத்துங்க நாடகத்தை. இத்தனை வருஷம் உங்களை தெரிஞ்சுக்காம இருந்துட்டேன். ஆனா இப்போ உங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். லைஃப்ல இன்னொரு தடவை உங்களை நல்லவங்கன்னு நம்பி நான் ஏமாற மாட்டேன். நீங்க மோகன் அண்ணாக்கும் அம்மா கிடையாது, எனக்கும் கிடையாது. ஆண்டி, நீங்க வாங்க. அண்ணா, ராதா, உங்க 2 பேர்கிட்டயும் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா உங்க 2 பேருக்கும் எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்காங்க, எவ்வளவு தொந்தரவு பண்ணிருக்காங்க. அப்போ எப்படி நீங்க அவங்கள மன்னிக்க போவீங்க? கீர்த்தி, நான் சொல்றத கேளு. ராதா, ராத்திரி ஆக போகுது. அந்த பாடியை பத்தின விஷயம்லாம் மத்தவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நாம யுவனுக்கு இறுதி சடங்கு முடிச்சாகணும். என் கூட வா. நானும் உங்க 2 பேர் கூட வரேன். ஏன்னா வழியில யாராவது உங்களை பார்த்து ப்ராப்ளம் வந்தா நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவேன்ல. இல்ல மீரா, நீ ஆல்ரெடி எங்களுக்கு நிறைய பண்ணிருக்க. இதுக்கு மேலே நான் உன்னை இதுல இன்வால்வ் பண்ண விரும்பல, ப்ளீஸ். ஆமா மீரா, மோகனையா சொல்றது கரெக்ட் தான். நீ ஏற்கனவே எங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க. இதுக்கு மேல என்ன பண்றதா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம இவனுக்கு நல்லபடியா இறுதி சடங்கு முடிஞ்சிடுச்சுன்னா அதோட அவன் கதை மொத்தமா முடிஞ்சு போயிடும்ல. அதுக்கப்புறம் நாங்க எங்க வாழ்க்கைய வாழுவோம்? சீக்கிரமா போலாம். ஆல் டன். இப்ப ஒரு பிரச்சனையும் இல்ல. யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படாது.